வெல்கம் டு வார்ஃபார் அகாடமி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா எஸ்எஸ்சி ஜிடி கான்ஸ்டபிள் எக்ஸாமில் மேக்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது 4/2/2020 நடந்த ஷிஃப்ட் 2ஓட மேக்ஸ் சம் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், 2 ரயில்கள் 60 km/h மற்றும் 110 km/h வேகத்தில் எதிரெதிர் திசைகளில் ஓடுகின்றன. ஒரு ரயிலின் நீளம் 360 மீட்டர் ஆகும். அவை ஒன்றையொன்று கடக்க எடுத்துக்கொள்ளும் நேரம் 21 வினாடிகள் ஆகும். எனில் 2 தசம இடங்களுக்கு திருத்தப்பட்ட மற்றொரு ரயிலின் நீளம் என்ன? நமக்கு ஸ்பீட், டிஸ்டன்ஸ் அண்ட் டைம் இந்த மாதிரி சம் கொடுக்கும்போது இதில் ஏதாச்சும் 2 நம்மளால் கொடுத்துருப்பாங்க கிவனில். ஸோ 2 கொடுத்து 1 கேட்பாங்க. ஓகே, அவங்களால அந்த மாதிரி தான் கொஸ்டின் கேட்க முடியும், இல்லை அவங்களால கொஸ்டின் கேட்கவே முடியாது. டைரெக்டாவோ இன்டைரக்டாவோ 2 எலிமெண்ட் வந்து நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ நம்ம சம் சால்வ் பண்ணலாம். 2 trains are moving in opposite direction. ஃபர்ஸ்ட் ஆப்போசிட் டைரக்ஷன் நம்ம ஆல்ரெடி ரிலேட்டிவ் ஸ்பீடு கான்செப்ட் பார்த்தாச்சு. ஓகே, ஆப்போசிட் டைரக்ஷனாக ஸ்பீடு ஆட் ஆகும், சேம் டைரக்ஷனாக ஸ்பீடு சப்ட்ராக்ட் ஆகும். ஓகே, 2 trains are moving in opposite direction at the speed of 60 km/h. S2 என்ன 110 km/h. ஸோ நம்ம ஆட் பண்ணிடலாம். ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு 170 km/h. ஓகே, ஸ்பீட் ஈக்குவல் டு 170 km/h. நெக்ஸ்ட் இது வரைக்கும் முடிஞ்சு நமக்கு த லென்த் ஆஃப் தி ட்ரெயின். ஸோ ட்ரெயினோட லென்த் ஆஃப் தி ட்ரெயின் 1 இஸ் ஈக்குவல் டு 360 மீட்டர். ட்ரெயின் லென்த்து 2 நமக்கு வந்து தெரியாது, எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஓகே, த டைம் டேக்கன் டு கிராஸ் ஈச் அதர். ஓகே, டைம் என்ன 21 seconds. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இந்த ட்ரெயினோட லென்த் என்னன்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு இது km/h இருக்கா, இந்த மீட்டர் பெர் செகண்டாக மாற்றிக்கலாம். மாற்றணும்னா 170 × 5/18 985. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 425 divided by 9 meter per second. Next இப்போ distance தான் நமக்கு வேணும். Distance is equal to speed into time. That is 360 plus x is equal to 21 into 425 divided by 9. 3 3s are 7 7s are. So 360 plus x is equal to 2975 divided by 3. Next 360 plus x is equal to 991.66. X is equal to 991.66 minus 360, that is 631.66 meter. Yeah, 631.66 meter. அடுத்த கொஸ்டின், ஒரு வாடிக்கையாளர் ஒரு குறிப்பிட்ட பொருளை வாங்குவதற்கு அதன் மீதான 40% தள்ளுபடி அல்லது 25% மற்றும் 15% ஆகிய 2 தொடர் தள்ளுபடி ஆகியவற்றிற்கிடையே எதை தெரிவு செய்வதென முடிவு செய்ய முடியாமல் உள்ளார். 2 தள்ளுபடிகளுக்கும் இடையே உள்ள வித்தியாசத்தை கண்டறியவும். A customer could not decide between a discount of 40% or 2 successive discounts of 25% and 15% to buy certain article. What is the difference between both the discounts? Okay, so அவங்க என்ன கேட்குறாங்கன்னா ரெண்டு டைப் ஆஃப் டிஸ்கவுண்ட் இருக்கு. ஓகே, ஸோ 2 டைப் ஆஃப் டிஸ்கவுண்ட்டு. ஒன்று வந்து 40% டிஸ்கவுண்ட்டு, ரெண்டாவது வந்து சக்ஸசிவ் டிஸ்கவுண்ட், தொடர் டிஸ்கவுண்ட் 2. ஓகே, 25% அண்ட் 15%. ஸோ இது ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸு, இது ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸாக நம்ம கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு டிஸ்கவுண்ட் என்ன, டிஸ்கவுண்ட் 1 வந்து 40% தான். ஸோ நமக்கு டிஸ்கவுண்ட் 2 25% ஒன்று, நெக்ஸ்ட்டு 15%. அது வந்து சக்ஸசிவ் டிஸ்கவுண்ட். நம்ம ஆல்ரெடி நேற்று ஒரு ஃபார்முலா பார்த்துட்டோம், x + y + xy/100. ஸோ இங்கேயும் ப்ளஸ் ஆர் மைனஸ், இங்கேயும் ப்ளஸ் ஆர் மைனஸ், இங்கேயும் ப்ளஸ் ஆர் மைனஸ். ஸோ இங்கே டிஸ்கவுண்ட்னால நம்ம அங்கேருந்து மைனஸ் பண்ணுறோம். இதே நமக்கு ஆட் பண்ணணும்னா ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இங்கே டிஸ்கவுண்ட்டு நமக்கு குறையும், அதனால தான் இங்கே மைனஸ் போட போகிறோம். minus 25 minus 15 plus 375/100. Okay, so next நமக்கு இங்கே என்ன வரும், minus 40 plus 3.75. இதை பண்ணோம்னா
மைனஸ் 36.25, அதாவது 36.25% நமக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஸோ டிஸ்கவுண்ட் 2 நமக்கு கிடைச்சிருச்சு. ஓகே, ஸோ அவங்க என்ன கேட்குறாங்க, டிஸ்கவுண்ட் 1 மைனஸ் டிஸ்கவுண்ட் 2 என்ன வித்தியாசம்னு கேட்குறாங்க. ஸோ 40 மைனஸ் 36.25, that is 3.75. நெக்ஸ்ட், சாரங் HDF இல் ஆண்டுக்கு 4% வீத வருடாந்திர கூட்டு வட்டியில் ஒரு தொகையை முதலீடு செய்தார். சாரங் 2 ஆண்டுகளுக்கு பிறகு கூட்டு வட்டியாக 153 பெற்றால் அதையொத்த தனி வட்டி என்னவாக இருக்கும்? Sarang invested some money in HDFC at 4% per annum rate of interest. What would be the corresponding simple interest if after 2 years Sarang got 153 as compound interest considering annual compounding? அவங்க என்ன சொல்கிறாங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டாங்க 4%. ஸோ என்ன கொடுத்துட்டாங்க 2 வருஷம். சிஐ வந்து 153. நம்மக்கிட்ட சிஐக்கு ஃபார்முலா இல்லை, அமௌண்ட்டுக்கு தான் ஃபார்முலா இருக்குது. அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு 1 + r/100 பவர் n. ஓகே, ஸோ அமௌண்ட்னா என்ன, அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ இன்ட்ரெஸ்ட் மட்டும் நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல். ஓகே, ஸோ இங்கே நம்ம அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல் போட்டோம்னா இந்த இடத்துலையும் நம்ம அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல் போடணும். ஏன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு நீங்கள் என்ன பண்ணாலும் ரைட் ஹேண்ட் சைடும் அதே பண்ணணும். அப்போ தான் அந்த ஈக்குவல் வந்து சேமாக இருக்கும். ஸோ நமக்கு இங்கே இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சா, அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல் இஸ் ஈக்குவல் டு இன்ட்ரெஸ்ட், தட் இஸ் 153 இஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு 1 ப்ளஸ் ஆர் எவ்வளோ 4%, 4/100 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் பி. 153 is equal to p into 104 divided by 100 power whole square minus p. 153 is equal to p into 1.04 whole square minus p. Next, 153 is equal to p நான் காமன் எடுத்துறேன். p நான் காமன் எடுத்துறேன். Next, 1.04 the whole square minus 1 ன்னு வரும். 1.04 whole square minus 1 ன்னு வரும். That is 153 is equal to p into 1.0816. இந்த 1.04 ஓட ஸ்கொயர் நான் பண்ணிடுறேன், minus 1. So 153 is equal to p into 0.80816 ன்னு வரும். Then p is equal to 153 divided by 0.0816, that is equal to 1875. ஸோ நம்ம பிரின்சிபல் கிடைச்சிருச்சு. நெக்ஸ்ட் இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, அதையொத்த தனி வட்டி என்னவாக இருக்கும்? ஸோ நமக்கு பிரின்சிபல் கிடைச்சிருச்சு, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தெரியும், என்ன தெரியும். ஸோ எஸ்ஐ இஸ் ஈக்குவல் டு PNR/100, தட் இஸ் 1875 இன்ட்டு 4 இன்ட்டு 2 டிவைட் பை 100. இதை நம்ம சால்வ் பண்ணோம்னா 115 வரும். ஓகே, 115 வரும். 1 25, 1 75. ஓகே, இதை நம்ம சால்வ் பண்ணோம்னா 115 வரும். த ஆன்சர் இஸ் 150. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு கடைக்காரர் ஒரு பொருளை 520க்கு வாங்கினார் எனில் 10% லாபம் சம்பாதிக்க அவர் அப்பொருளை என்ன விலைக்கு விற்க வேண்டும்? A shopkeeper bought an article for 520 rupees. At what price should he sell the article to make 10% profit? First cost price என்னவா இருக்கும்? 100% இருக்கும். Profit என்ன? 10%. ஓகே, ஸோ காஸ்ட் ப்ரைஸ் வந்து 520, ப்ராஃபிட் என்ன? இதுலேருந்து 10%. 10% நம்ம எப்படி எடுக்கணும்? 10% இன்ட்டு 520, ஒரு 0 ஒரு 0, இன்னொரு 0 இன்னொரு 0, தட் இஸ் 52. ஸோ 52 செல்லிங் ப்ரைஸ் நமக்கு கிடச்சிடும். செல்லிங் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு காஸ்ட் ப்ரைஸ் ப்ளஸ் ப்ராஃபிட் ஆர் லாஸ், வாட் எவர் இட் இஸ். இங்கே ப்ராஃபிட் கொடுத்தாலும் நம்ம ப்ராஃபிட் போடுறோம். ஓகே, 520 + 52, தட் இஸ் 275, 572. ஸோ இந்த மாதிரி நமக்கு 10% ப்ராஃபிட்டு அப்படின்னா ரைட் சைடில் இருந்து
ரைட் சைட்லேருந்து ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுன்னா அது வந்து அதோட 10%. ஓகே. ஸோ ரைட் சைட்லேருந்து 2 ஸ்தானம் 1 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுன்னா அது இதோட 1%. ஓகே. இன்னொரு வாட்டி சொல்கிறேன், இந்த மாதிரி ஒரு நம்பர் இருக்குது, இதோட 10% வேணும்னா ரைட் சைடில் இருந்து ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சிங்கன்னா அது வந்து 10% கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு நம்பர் இருக்குது, ரைட் சைடில் இருந்து 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சிங்கன்னா அதோட 1% கிடச்சிரும். சார் அப்போ இந்த நம்பருக்கு என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதோட 10% என்ன, ரைட் சைடில் இருந்து ஒரு ஸ்தானம் புள்ளி வைக்க, ரைட் சைடில் இருந்து ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கிறேன், இதோட 10% கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு அதே நம்பரோட 1% வேணும்னா ரைட் சைட்லேருந்து 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கிறேன், அதோட 1% கிடச்சிரும். இது ஒரு ட்ரிக்கியான கொஸ்டின் தான். மதிப்பை கண்டறியும். -9 மைனஸ் bracket ஆஃப் மைனஸ் டிவைட் பை -12 ப்ளஸ் bracket ஆஃப் மைனஸ் இன்ட்டு 3. நம்ம இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம்னா, கொடுத்துருக்குற மைனஸ் எல்லாம் நம்ம உள்ளே பெருக்கலாம். ஓகே. -9, ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும், ப்ளஸ் 60 டிவைட் பை -12, இங்கே மைனஸாக தான் இருக்க முடியும், -3 இன்ட்டு 9. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம டிவிஷன் தான். போர்ட் மாஸ் ரூல்னால் என்னென்னா, இது போர்ட் மாஸ் ரூல் படி நம்ம பண்ணணும். ப்ராக்கெட்டு ஆஃப் டிவிஷனு மல்டிப்ளிகேஷனு அடிஷனு சப்ட்ராக்ஷன். ஓகே. ஃபஸ்ட் நம்ம டிவிஷன் முடிச்சிடலாம். டிவிஷன் முடிச்சோன்னா -9, இங்கே 60 டிவைட் பை -12 இருக்குது, ஸோ இங்கே -5ன்னு ஆன்சர் வரும். மைனஸ் இங்கே 3 9s ஆர், இது அப்படியே போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நான் இதை பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ ஃபஸ்ட் நம்ம டிவிஷன் முடிச்சாச்சு. ஓகே. செகண்ட் ஸ்டெப்பில் -9 -5 இது ரெண்டையும் மல்டிப்ளேயில் இருக்குது, -27 வரும். ஓகே. ஸோ எல்லாமே மைனஸில் இருக்குது, ஸோ எல்லாத்தையுமே ஆட் பண்ணோன்னா -41. ஸோ இந்த மாதிரி சம்மெல்லாம் வரும்போது நீங்கள் என்ன பண்ணலாம்னா, ஃபஸ்ட்டே இந்த ப்ராக்கெட்டை ஃபஸ்ட்டு எடுக்கணும். ஓகே. ஃபஸ்ட் நம்ம ப்ராக்கெட் போர்ட் மாஸ் ரூல் பண்ணி நம்ம ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் எடுக்கணும். ப்ராக்கெட் எடுக்கணும்னா நம்ம இந்த மாதிரி மைனஸ் இருந்தால் அந்த மைனஸ் வந்து உள்ளே பெருக்கிடணும். ஓகே. உள்ளே பெருக்கிடணும். நெக்ஸ்ட்டு இன்னொரு போர்ட் மாஸ் ரூல், அதாவது சிம்பிளிஃபிகேஷன் தான் இதுவும். ஓகே. இந்த சிம்பிளிஃபிகேஷன் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணிடலாம்னா, இந்த ப்ராக்கெட்டை ஃபஸ்ட்டு முடிச்சிடலாம். ஓகே. ஸோ 14 இன்ட்டு இதை பண்ணோன்னா 13 ப்ராக்கெட் ஆஃப் 13 ப்ளஸ் 8 இன்ட்டு 2. ஓகே. இஸ் ஈக்குவல் டு 14 இன்ட்டு 13 ப்ளஸ் 2 8s ஆர் 16. Next 14 into 29, that is equal to 406. அடுத்த கொஸ்டின், ஒரு கடைக்காரரிடம் 7 சென்டிமீட்டர் ஆரம் கொண்ட ஒரு கோள வடிவ லட்டு உள்ளது. அதே பொருளை கொண்டு 3.5 சென்டிமீட்டர் ஆரம் கொண்ட எத்தனை லட்டுகள் செய்யலாம்? அவர்கிட்ட என்ன இருக்குது, ஒரு 7 சென்டிமீட்டர் ஆரம் உள்ள ஒரு கோள லட்டுனா பேசிக்காக ஸ்பியர் தான். ஓகே. கோள வடிவ லட்டு இருக்குது, அதை உடச்சி எத்தனை 3.5 சென்டிமீட்டர் ஆரம் உள்ள லட்டாக மாற்றலாம், அதான் கொஸ்டின். ஓகே. ஸோ நமக்கு ஃபஸ்ட்டு ரேடியஸ் எழுதிக்கலாம். ரேடியஸ் இஸ் ஈக்குவல் டு 7 சென்டிமீட்டர், பெரிய ரேடியஸ் R1, இன்னொன்று R2 ஈக்குவல் டு 3.5 சென்டிமீட்டர். ஓகே. ஸோ நம்மளோட ஸ்பியருக்கு ஃபார்முலா என்ன, வால்யூம் ஆஃப் ஸ்பியர் இஸ் ஈக்குவல் டு 4/3 πr3. 4/3 πr3. ஸோ ஃபஸ்ட் நம்ம 4/3 இன்ட்டு 22/7 இன்ட்டு 7 இன்ட்டு 7 இன்ட்டு 7. ஸோ அது ரெண்டு கேன்சல் ஆயிரும். இதை ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணோன்னா 4312 டிவைட் பை 3 இருக்கும். ஓகே. ஸோ இந்த மாதிரி நம்பர்ஸ் வரும்போது நம்ம 3 அப்படி இதை அடித்து இன்னும் சின்னதாலாம் வைக்காதீங்க. பேசிக்காக மேக்ஸ் சால்வ் பண்ணும்போது உங்களால் எந்த அளவுக்கு அந்த நம்பரை சிம்பிளிஃபைடு வெர்ஷன் வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு சிம்பிளிஃபைடு வெர்ஷனை வைங்க. ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக எடுத்துகிட்டு போகாதீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் இதை அடித்தேன்னா இது ரெண்டும் அடிப்படாது, பாயிண்டில் தான் ஒரு சில சமயத்தில் வரும். இந்த மாதிரி சமயம்லாம் நீங்கள் அப்படியே வச்சுக்கலாம், ஏன்னா R2 நமக்கு இருக்குது. ஸோ இதே மாதிரி by3 வந்து அங்கே வர்றதுக்கு ரொம்ப ரொம்ப சான்சஸ் இருக்குது. பார்க்கலாம் நம்ம. ஓகே. ஸோ R2 பார்க்கலாம். 4/3 இன்ட்டு 22/7 இன்ட்டு 3.5 இன்ட்டு 3.5 இன்ட்டு
3.5. இங்கே நான் 3 3.5 போடுறேன் ஏன்னா r cube. இங்கே நான் 3 7 போட்டேன் ஏன்னா r cube. ஓகே. ஸோ 2 1 1 and 2. இதை சால்வ் பண்ணோம்னா 5 3 9 divided by 3. 5 3 9 divided by 3. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் அவங்க என்ன கேட்குறாங்க, how many laddus, எத்தனை லட்டு அவங்க அதில் சால்வ் பண்ணலான்னு கேட்குறாங்க. அதாவது ஒன்றுமே இல்லை, 4 3 1 2 divided by 3 divided by 5 3 9 divided by 3. ஓகே. ஸோ இதை நம்ம எந்த மாதிரி ஃபார்ம் ஆகும்னா 4 3 1 2 divided by 3 into 3 by 5 3 9. இது ரெண்டும் சால்வ் ஆயிரும். இது ரெண்டும் அடித்தோன்னா ஈக்குவல் டு 8ன்னு வரும். ஈக்குவல் டு 8. ஓகே. ஸோ இந்த மாதிரி பெரிய ஆரம் கொடுத்து இதுலேருந்து உடச்சி சின்ன ஆரம் கொடுத்து அதுலேருந்து எத்தனை ஸ்பியர் வரும்னு கேட்டால், பெரிய ஸ்பியரோட வால்யூம் கண்டுபிடிச்சிட்டு சின்ன ஸ்பியரோட வால்யூமை கண்டுபிடிச்சி ரெண்டையுமே டிவைட் பண்ணோன்னா வர வேல்யூ தான் நமக்கு அவங்க எத்தனை லட்டு எத்தனை ஸ்பியர் ரெடி ஆகுங்கிறத வேல்யூ. ஸோ இந்த மாதிரி இந்த மாதிரி வரலாம். அப்படி இல்லைன்னா ஒரு ஸ்பியரை வந்து உருக்கி இன்னொரு ஸ்பியராக மாற்றுறாங்க. அந்த மாதிரி மாற்றும் போது எத்தனை ஸ்பியர் வந்து நம்மளால் மாற்ற முடியும் அப்படின்னு கேட்பாங்க. ஓகே. அந்த உருக்கி எடுக்கிறது இந்த அப்புறம் லட்டை வந்து பிரித்து எடுக்கிறது, அது ரெண்டுமே ஒரே மெத்தட் தான், ஒரே டைப்பு தான். அடுத்த சம்மு, நிதின் என்பவர் தன்னிடம் இருந்த 1617 என்ற தொகையை தனது மகன்கள் பிரவீன் மற்றும் ரிஷி ஆகியோருக்கு பிரித்து கொடுத்து ஆண்டுக்கு 10% வருடாந்திர கூட்டு வட்டியில் முதலீடு செய்ய சொன்னார். பிரவீன் மற்றும் ரிஷி முறையே 17 மற்றும் 18 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரே தொகையை பெறுகின்றனர் எனில் நிதின் பிரவீனுக்கு எவ்வளவு கொடுத்தார். ஸோ நம்ம இதே சம்மை அப்படியே பார்ட் 1ல் பார்த்துருக்கோம், ஷிஃப்ட் 1ல் பார்த்துருக்கோம். இதே சம்மு தான் அப்படியே ஷிஃப்ட் 1ல் பார்த்துருக்கோம். ஓகே. ஸோ நீங்கள் இந்த சம்மு உங்களுக்கு நீங்கள் பண்ணி சால்வ் பண்ணி இதோட ஆன்சரை வந்து நீங்கள் கமெண்டில் போடுங்க. ஓகே. அடுத்த சம்மு, ஒரு மாணவன் 25% மதிப்பெண் பெற்று 68 மதிப்பெண்கள் வித்தியாசத்தில் தோல்வி அடைகிறார். மற்றொரு மாணவன் 50% மதிப்பெண்கள் பெற்று அத்தேர்வில் தேர்ச்சி பெற தேவையான குறைந்தபட்ச மதிப்பெண்ணை விட 42 மதிப்பெண்கள் அதிகம் பெறுகிறாரில் தேர்வுக்கான அதிகபட்ச மதிப்பெண்ணை காண்க. தேர்வுக்கான அதிகபட்ச மதிப்பெண்ணை காண்க. ஃபஸ்ட்டு கிரைட்டீரியா என்ன, நமக்கு ஒருத்தன் 25% மார்க் வாங்குகிறான். ஃபஸ்ட்டு ஒரு பாஸ் பண்ணுற லெவல் இங்கே வச்சுக்கலாம், நமக்கு என்னன்னு தெரியாது. பட் ஆனால் பாஸ் பண்ணுறதுக்கு இந்த லெவலில் அட்டைன் பண்ணணும். ஓகே. 25% மார்க் வாங்குகிறான். பட் ஆனால் 68 மார்க்கில் வந்து ஃபெயில் ஆகிடுறான். இன்னொரு பையன் என்ன பண்ணுறான், 50% மார்க் வாங்குகிறான். ஆனால் பாஸ் மார்க்கை விட 42 மார்க்கு எக்ஸ்ட்ரா வாங்குகிறான். இது நம்ம பாஸ் பண்ணுறக்கூடிய மார்க்கு நமக்கு எவ்வளோ மார்க்குன்னு தெரியாது. பட் ஆனால் அவங்க பர்சன்டேஜ் வச்சு கொடுத்ததால நம்மனா ஒரு கெஸ்ஸிங் போட்டு எடுக்கிறோம். ஓகே. ஸோ மொத்தம் இது ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்ன, 25%. இது ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்ன, 25%. ஸோ இது ரெண்டுக்குள்ள வேல்யூ என்னென்னா இது. ஸோ 25% is equal to 68 plus 42, that is 110. 110. So 25% is equal to 110. 1% is equal to by 25. Next 100% is equal to 110 divided by 25 into 100. 1 and 4. So 100% is equal to 440. 100% is equal to 440. ஏன் நம்ம இங்கே 100% எடுக்கிறோம், தேர்வுக்கான அதிகபட்ச மதிப்பெண்களை கண்டறியவும். ஃபைண்ட் த மேக்ஸிமம் மார்க் ஃபார் தி எக்ஸாமினேஷன். ஓகே. அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, 2 ஹிண்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது 25% வாங்கி 68 மார்க்கில் ஃபெயில் ஆகிறான். ரெண்டாவது ஹிண்ட் என்ன, 50% வாங்கி 42 மார்க் அதிகமாக எடுக்கிறான். ஸோ மொத்தம் அந்த எக்ஸாமில் நடந்த டோட்டல் மார்க் என்னன்னு கேட்குறாங்க. டோட்டல் மார்க் வந்து 440. நெக்ஸ்ட் கொஸ்டின், 7a is equal to 6b is equal to 12c எனில் a is to b is to c காண்க. ஓகே. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் வரும்போது நம்ம என்ன பண்ணலாம்னா டக்குன்னு மூணுக்குமே எல்சிஎம் பார்த்துடலாம். ஓகே. 7 6 12. ஸோ 6 போட்டுறோம். 7 1 and 2. நெக்ஸ்ட் 7 1 1 and 2.
நெக்ஸ்ட் 2 1 1 and 1 இதை ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணோம்னா என்ன வரும்னா 84 வரும். அதாவது 6 into 7 into 2 மல்டிப்ளை பண்ணோம்னா 84 வரும். நெக்ஸ்ட்டு 84/7 is to 84/6 is to 84/12. இதை நம்ம சால்வ் பண்ணால் 12 வரும். இதை நம்ம சால்வ் பண்ணால் 14 வரும். இதை நம்ம சால்வ் பண்ணால் 7 வரும். ஸோ 12 is to 14 is to 7. The answer is 12 is to 14 is to 7. ஸோ நம்மளோட பார்ட் 1 முடிஞ்சிச்சு. இதே மாதிரி உங்களுக்கு சீரீஸ் கண்டினியூவாக வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, அப்புறம் வந்து நம்ம நிறைய குவிஸ் வந்து வார்ஃபேர் அகாடமி இன்ஸ்டா பேஜில் வந்து டெய்லி அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, அந்த குவிஸ் இங்கிலீஷ், ஜிகே ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸ் இந்த 3 குவிஸையுமே நம்ம வார்ஃபேர் அகாடமி இன்ஸ்டா பேஜில் வந்து நம்ம அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். சால்வ் பண்ணி பாருங்கள் அதையும். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் அதாவது பிடிஎஃப்ஸ் ஏதாவது வேணும்னா வார்ஃபேர் அகாடமி டெலிகிராம் சேனலில் இருக்குது, அங்கே போய் நீங்கள் கனெக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு கோர்சஸ் பற்றி ஏதாச்சும் உங்களுக்கு வந்து டீட்டெயில்ஸ் வேணும்னா இந்த நம்பரை நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, டெக்ஸ்ட் பண்ணுங்கள். வேறு கோர்சஸ் இல்லை கிளாஸஸ் பற்றி ஏதாவது நீட் வேணும்னா இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ see you guys. Thank you.